அன்புமிக்கவர்களே, வெறுக்க வேண்டியது பாவத்தை, பாவிகளை அல்ல என்ற உணர்வுபூர்வமான வார்த்தைகளை இன்று ஒவ்வொரு உள்ளத்திலும் வித்திட விரும்புகிறார் நமது அருள்நாதர் இயேசு. இந்த தொழுநோயாளி முழுமையாக தான் சுகம் பெற விரும்புகிறான். நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்தும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசுவை நெருங்கி வருகிறான். இன்று விருப்பம் தான் இந்த அகில உலகத்தை வழிநடத்துகிறது என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் விருப்பம் என்ற இந்த உணர்வோடு தான் ஒவ்வொரு செயலையும் இந்த மண்ணுலகில் ஏறெடுத்து செய்ய முடிகிறது. வாங்க, நமது விருப்பம் இறைவார்த்தையோடு இணைந்து செயலாக்கம் கொடுத்து வாழ்வில் ஆசீரை பெற இறைவன் அழைக்கிறார். வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, ஒன்றே செய்க, நன்றே செய்க, இன்றே செய்க, இனிதே செய்க என்ற வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். இதை என் அருள்நாதர் இயேசு தனது வாழ்விலை முழுமையாக கொண்டு செயலாக்கம் கொடுத்திருக்கிறார். வெறுக்க வேண்டியது பாவத்தை, பாவிகளை அல்ல என்ற உணர்வுபூர்வமான எண்ணத்தையும் அவர் வித்திடுகிறார். அன்றைய யூத சமுதாயம் அந்த தொழுநோயாளிக்கு கொடுத்த அனுபவம் அவனுக்குள் ஒரு மிகப்பெரிய காயத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. தொழுநோயாளர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்றும் பாவிகள் என்றும் ஒதுக்கி வைத்த சமூகம் தான் இந்த யூத சமூகம். பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே மணிகளை வைத்து ஒளி எழுப்பி நாங்கள் வருகிறோம் என்று சத்தம் கொடுக்க வேண்டும். இவர்கள் பாவம் செய்தவர்கள், அதனால் தான் இவர்களுக்கு இந்த நோய் வந்திருக்கிறது. அப்படி இவர்கள் ஊருக்குள் வந்தால் அவர்களை கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது யூத சட்டமாக கொண்டிருந்தார்கள். மனித நேயமற்ற செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் பாவத்தை மன்னித்து அந்த பாவிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களிடத்திலேயும் மனித தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுபூர்வமான செயல்களை இறைவன் வித்திடுகிறார். முதலில் அந்த தொழுநோயாளி எடுத்த செயல் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பல இடங்களில் இருந்து இவன் செவிகளுக்கு எட்டுகிறது. இயேசு என்ற மனிதன் சென்ற இடமெல்லாம் மனதுக்கு ஆறுதலையும் ஆசிரியையும் தொட்ட அனைவரும் சுகம் பெறுகிறார்கள், ஆதரவு அலைகிறார்கள் என்ற உணர்வை இவன் உள்ளத்தில் எட்டியதும் தன்னை கல்லால் எறிந்து கொண்டாலும் பரவாயில்லை என்ற மன உறுதியோடு அவரை நோக்கி அந்த கூட்டத்திலே நடந்து வருகிறான். முதலில் அவன் மனதுக்கு மருந்தளிக்கிறார். அந்த மன காயத்துக்கு ஆண்டவர் இயேசு மருந்தளிக்கிறார். தொடுதல் என்பது தீட்டு என்று சொல்லி அவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கி வைத்த நிலையில் அந்த தொழுநோயாளியை தொட்டு முதலில் அவன் காயத்திற்கு, அவன் மனக்காயத்திற்கு மருந்திட்டு ஆறுதல் அளிக்கிறார். அதன் பின்பு தான் மத்தேயு நற்செய்தி 8:3 சொல்லப்படுவது போல நான் விரும்புகிறேன் என்று சுகம் அளிக்கிறார். நீர் விரும்பினால் நான் சுகம் பெறுவேன் என்ற எண்ணத்தோடு அவன் நம்பிக்கையோடு அவரிடத்தில் வருகிறான். நான் விரும்புகிறேன் என்று சுகம் அளிக்கிறார். இந்த தொழுநோயாளி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரிடம் வந்ததால் தான் அவன் வாழ்வடைந்தான். இன்றைய முதல் வாசகத்திலே சிதேக்கியா மன்னன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவர் விட்டு ஓடி செல்கிறார். இதனால் எதிரிகளின் படைகளால் தன் கண் முன்னால் தன் அனைத்து மகன்களையும் இழந்து போகிறான். இவன் கண்ணும் பறிக்கப்படுகிறது. இறைவனை நம்பி செயல்படுகிறோர் நிச்சயமாக வீழ்த்தப்படுவதில்லை என்பார்ந்தவர்களே. ஆம், நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு ஊற்றாக செயல்படுகிற இந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், வயிறு நிறைந்திருப்பவன் பசியோடு இருப்பவனை பார்த்து அனுதாபப்படுவது கடினம் என்று சொல்வார்கள். வயிறார சாப்பிட்டு ரொம்ப பசியோடு இருக்கிறோட பசியை நிச்சயமா உணர்ந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் அனைத்தையும் அறிந்து கொண்டவராக, அனைத்து உணர்வு நிலைகளும் தெரிந்து கொண்டவராக நான் விரும்புகிறேன் என்று அவன் நம்பிக்கையின் மீது ஆணித்தரமான உணர்வை வைத்து சுகமளிக்கிறார். மார்க்கு நற்செய்தி 9:23 சொல்லுவது போல நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். இன்று நாம் நம்புகிறோமா? யோசிச்சு பார்ப்போம். ஒன்றே செய்க, நன்றே செய்க, இன்றே செய்க, இனிதே செய்க என்ற உணர்வை நமது குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் வித்திடுவோம். எதை செய்தாலும் அந்த சூழ்நிலைகளை பார்த்து செய்யாமல் அவர்கள் உள்ளத்தை பார்த்து ஒவ்வொரு மனதுக்கும் நாம் ஆறுதல் அளிக்கும் மருந்தாக மாற முயற்சி செய்வோம்.
ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நீர் அந்த பாவியின் பாவத்தை பார்க்காமல் அவன் உள்ளத்தை பார்த்து நான் விரும்புகிறேன் என்று நீர் சுகம் அளித்தது போல, அவன் உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் அவன் மீண்டும் வாழ்வு பெற்றது போல எங்கள் வாழ்விலும் நம்பிக்கையை வித்திடுகிறேன். அந்த நம்பிக்கையில் வேரூன்றி நிற்பவர்களாக இருந்து எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கை ஆழமாக பதித்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ வரம் தாரும். Praise the Lord.